Hi friends, இந்த வீடியோவில் ஒரு விண்டோஸ் OS இருக்கிற டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் எப்படி லினக்ஸ் OSஐ போர்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் ப்ராடக்ட் கீ விண்டோஸ் ப்ராடக்ட் கீயை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பேக் லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் வரணுன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணி நான் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுங்கள். ஸோ இதை காப்பி பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பிட்லாக்கரை ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கமாண்டை காப்பி பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ரொடெக்ஷன் ஆன்னு இருக்குது இனிஷியலாக. ஸோ இதை ஆஃப் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு கமாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், வால்யூம் பார்க்கணும். அதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கமாண்ட் உங்களுக்கு வேலை செய்யலைன்னா கீழே இருக்க கமாண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிட்லாக்கர் ஸ்டேட்டஸ் ஆஃப்க்கு போகும். நெக்ஸ்ட் ஆல்சோ நீங்கள் செட்டிங்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். செட்டிங்ஸில் இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி மெனு கீழே போனீங்கன்னா இங்கே டிவைஸ் என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆஃப் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஒன்ஸ் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விண்டோஸ் பேக்கப் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் OSஐ கம்ப்ளீட்டாக லினக்ஸ்க்கு மாற்றப்படும். ஸோ இங்கே இருக்க எல்லா டேட்டாவும் உங்களுக்கு இரேஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எதாவது பேக்கப் வேணும்னா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உபுண்டு என்ன வெர்ஷன் போட போகிறோமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உபுண்டு 24. லேட்டஸ்ட் வெர்ஷன் போட போகிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட் லிங்க் டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப் கொடுத்து உள்ள இருக்க டவுன்லோட் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பென்ட்ரைவை பூட்டபுளாக மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. என்னென்னா ரூஃபர்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க செகண்ட் போர்ட்டபிள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி 2 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ், அதாவது இந்த உபுண்டு இமேஜை எப்படி நம்ம பென்ட்ரைவில் பூட்டபிளாக போடுறங்கிறது பார்ப்போம். அதுக்கு அந்த ரூஃபர்ஸ் சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோ டிடெக்ட் ஆகி காட்டும். நம்ம டிஸ்க் ஆர் இமேஜ் தான் பண்ண போகிறோம். செலக்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கீழே இருக்க செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா போதும். ரைட் அண்ட் இமேஜ். ஓகே, இது என்ன வார்னிங்னா, இப்போ நீங்கள் பென்ட்ரைவில் ஆல்ரெடி இருக்க ஏதாவது டேட்டானா அது எரேஸ் ஆகிடும். ஸோ பென்ட்ரைவ் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு இந்த டிஸ்க் இமேஜ் மட்டும் இன்சர்ட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் வீடியோவை. ஓகே, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே ரெடிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பென்ட்ரைவ் நேம் உபுண்டு சேஞ்ச் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டு செக்யூர் பூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பூட்டப் மெனு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ லேப்டாப் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்பியும் பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் ஆகும்போது கரெக்டாக எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். தென் F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
பயோ செட்டப் போகும். இதில் பார்த்திங்கன்னா ரைட் ஆரோ கிளிக் பண்ணி ரைட் போய்ட்டு பூட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செக்யூர் பூட்டை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். தென் ஹெட்செட் போய்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இங்கே வந்து அங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 4423 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் ஆகிக்கும். உங்களுக்கு வேணான்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஆன் ஆகும். ஸோ ஜஸ்ட் லாக்இன் பண்ணிக்கோங்க. தென் ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா பூட்டபிள் பென்ட்ரைவாக நம்ம வச்சுருக்கிறத இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் ஆகும்போது 9 பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு விண்டோஸ் வரும். இதில் யூஎஸ்பி ஹார்ட் ட்ரைவ்னு செகண்ட் மெனு கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உபுண்டு வந்தாச்சு. இப்போது இன்ஸ்டாலேஷன் ப்ரிப்பேர் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் விர்ச்சுவல் பாட்ஸில் எப்படி லினக்ஸ் OS போடுங்கிறது பார்த்தோம். ஸோ அங்கே நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போ என்ன ஸ்டெப்ஸில் பார்த்தோமோ சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஆல் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ரீஸ்டார்ட் நவ் கேட்கும். ஜஸ்ட் ரீஸ்டார்ட் நவ் பண்ணலாம். தென் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ உங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் என்ட்ரு கொடுங்க. இப்போ உபுண்டு பூட்டை பார்க்குது. ஸோ உங்கள் லாகின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலி ஒரு விண்டோஸ் OS இருக்க ஒரு லேப்டாப்பில் எப்படி லினக்ஸ் OSஐ கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.